Hi students, in this video you are going to learn about chapter 16 continuation mobile banking and internet banking. If you see nowadays so many peoples they are using the smartphones. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போது ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் இல்லை வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு கேமரா இருக்குது, அதே மாதிரி வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்குது. பட் இப்போல்லாம் வந்து நம்ம அந்த டிவைசஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஃபோன்லேயே வந்து நம்ம எல்லா ஒர்க்ஸுமே பண்ணுறோம். ஸோ இது ரீப்ளேஸ்டு த ட்ரெடிஷ்னல் ஒன். ஸோ லைக் தட் இஃப் யூ வாண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் த மணி, இஃப் யூ வாண்ட் டு டூ த ட்ரான்சாக்ஷன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டுலாம் என்ன பண்ணுறோம், இப்போயும் வந்து சில டைம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். டெபிட் கார்டு, தென் கிரெடிட் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, லைக் தட். இப்போது இந்த மொபைல் ஃபோன் யூசேஜ் அதிகமானதுனால இட் ரீப்ளேஸிங் த கார்ட்ஸ் ஆல்சோ. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கார்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் மொபைல் மூலயமா நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நவடேஸ் ஆல்சோ வி ஆர் டூயிங் த ட்ரான்சாக்ஷனை த்ரூ த மொபைல் ஃபோன். இப்போ நான் யாருக்காவது மணி அனுப்பணுன்னா டைரெக்டாக போயிட்டு பேங்க்குக்கு போயிட்டு நான் அனுப்பாமல் நான் என்ன பண்ணுறேன், வித்தின் எ செகண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் த மொபைல் ஐ கேன் ட்ரான்ஸ்ஃபர் த மணி ஃப்ரம் my account to some other person's account. So first we are going to see about mobile banking. Mobile banking is another form of net banking. The term mobile banking also called m-banking. So mobile banking என்னன்னு சொல்கிறாங்க, m-banking அப்படின்னு சொல்கிறாங்க. Refers to the services provided by the bank to the customer to conduct a banking transaction with the aid of a mobile phones. ஸோ இப்போ ஒவ்வொரு பேங்க்ஸும் என்ன பண்ணுறாங்க, they are providing the facility to the customers, they can able to do the transaction through the mobile phone. இப்போது எனக்கு எஸ்பிஐயில் நான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த எஸ்பிஐக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆப் ஒன்று இருக்கும், அதாவது சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம், ஐ கேன் ட்ரான்ஸ்ஃபர், ஐ கேன் டூ த ட்ரான்சாக்ஷன், I can transfer the amount from my account to some other person's account. So the banks are providing that facility to their customers. These transactions include, ஸோ என்னென்ன ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம். பேலன்ஸ் செக்கிங், அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், பேமெண்ட், பர்ச்சேசஸ். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வி கேன் டூ இட். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சர்வீசஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. ட்ரான்சாக்ஷன் கேன் பி டன் அட் எனி டைம் எனிவேர். ஸோ நம்ம எங்கேருந்து வேணாலும் என்ன பண்ணலாம், ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம், எந்த டைமில் வேணாலும் பண்ணலாம். there is no barrier for that. Some of the latest mobile banking applications even have a cash withdrawal menu. ஸோ இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மொபைல் மூலயமா நம்ம மணி தான் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணோம். இப்போது மொபைல் யூஸ் பண்ணி, அதாவது கார்டு இல்லாமல் மொபைல் யூஸ் பண்ணி மணி ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணிகிட்ருந்தோம். இப்போது மொபைலை யூஸ் பண்ணி நம்ம மணியை வித்ட்ரா கூட பண்ணலாம், அதாவது மணியை எடுக்கலாம், அக்கௌண்ட்லேருந்து மணியை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. The menu will create a specific code that can be used instead of an ATM card to operate an ATM. ஸோ இப்போ அதுக்குன்னு ஒரு மெனு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் கோட் வந்து க்ரியேட் ஆகும். அந்த கோடை யூஸ் பண்ணி நம்ம ஏடிஎம் மிஷினில் கார்டு யூஸ் பண்ணாமல் அந்த கோடை யூஸ் பண்ணி நம்ம வந்து மணி வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதில் ஒரு கண்டிஷன் என்னன்னா, திஸ் கேன் ஒன்லி பி டன் அட் எ ஸ்பெஷல் ஏடிஎம். இப்போது அது வந்து ஒரு எல்லா ஏடிஎம்லேயும் அந்த சர்வீஸ் அவைலபிளாக இல்லை, ஒரு ஸ்பெஷல் ஏடிஎம்மில் மட்டும்தான் இருக்குது. ஸ்பெஷல் ஏடிஎம் அப்படின்னா மணி வித்ட்ரா பண்ணுறதுக்காகவே அந்த ஏடிஎம் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஸ்பெஷல் ஏடிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஏடிஎம்மில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கார்டு அக்செப்ட் பண்ணாது. இன்ஸ்டெட் ஆஃப் த கார்டு இட் ஆஸ்க் த ஸ்பெசிஃபிக் கோடு. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் த கோட் we can withdraw money from the bank account. Next one is a WAP protocol. It is installed on a mobile phone, qualifies the device through an appropriate application for a mobile session establishment with the bank's website. ஸோ இப்போ மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா we have an application for the bank. ஸோ அந்த பேங்க்குக்கான மொபைல் அப்ளிகேஷன் நம்ம வச்சுருப்போம். அப்படி இல்லைனா we have a common application with the help of that we can connect any bank.
அந்த அப்ளிகேஷன் மூலயமா என்ன பண்ணலாம், நம்ம பேங்க்கில் வந்து நம்மள மொபைல் நம்பரை நம்ம வந்து என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணலாம். ஸோ த்ரூ தட் ஆப் we can able to balance, check the balance, we can able to transfer the amount. So whatever we want we can do it. ஸோ இந்த WAP ப்ரோட்டோக்கால், ஸோ WAP அப்படின்னா ஒயர்லெஸ் அப்ளிகேஷன் ப்ரோட்டோக்கால். ஸோ இந்த ப்ரோட்டோக்கால் எதுக்காக வந்து மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, வென் வி ஆர் கனெக்டிங் அவர் டிவைசஸ் டு த இன்டர்நெட், இட் ஐடென்டிஃபை அவர் மொபைல். ஸோ இது டிவைஸ் தானா, இது வந்து கரெக்டான டிவைஸாக, இது இந்த பர்சன்ஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணும், ஐடென்டிஃபை பண்ணும். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு எல்லாமே ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா இது கனெக்ட் அவர் மொபைல் ஃபோன் டு த இன்டர்நெட். In this way, the user has the option of permanent control over the account and the remote management of his own finances. ஸோ இது இப்போது இந்த ஒரு மொபைல் மூலயமா நம்ம வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ணுறதுனால, ஸோ த யூசர் தே ஹாவ் அன் பெர்மனன்ட் கண்ட்ரோல் ஓவர் தேர் அக்கௌண்ட். ஸோ அவங்க என்ன பண்ணலாம், மொபைல் மூலயமாவே அவங்க அக்கௌண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, ரிமோட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பேங்க்குக்கு போயிட்டு ப்ராசஸ் பண்ணிவிட்டு அப்படி தான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்மளோட அக்கௌண்ட்டோட கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Mobile banking operations can be implemented in the following ways. Contacting the call center. ஸோ மொபைல் பேங்கிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஆர் த ஆப்ரேஷன்ஸ் அதுன்னா, கான்டாக்டிங் த கால் சென்டர். இப்போ எனக்கு ஏதாவது ஒரு query இருக்குது, ஐ வாண்ட் டு நோ த ஆன்சர்னா, ஸோ ஐ கேன் ஏபிள் டு கான்டாக்ட் த கால் சென்டர். ஆட்டோமேட்டிக் ஐவிஆர் டெலஃபோன் சர்வீஸ். இப்போ ஒரு நம்பருக்கு வந்து நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா பர்சன் வந்து பேச மாட்டாங்க, ஜஸ்ட்டு கம்ப்யூட்டர் கேன் டாக் டு அஸ். ஸோ இதை இந்த நம்பர் ப்ரெஸ் பண்ணுங்கள், அது தெரிஞ்சுக்கணுன்னா அந்த நம்பர் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் என்னது, ஐவிஆர். ஸோ அதன் மூலயமாவும் நம்ம வந்து நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ நம்ம வந்து கேதர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, யூஸிங் எ மொபைல் ஃபோன் வியா எஸ்எம்எஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் டு நோ த பேலன்ஸ் இஸ் அவைலபிள் இன் மை அக்கௌண்ட். ஸோ நான் என்ன பண்ணலாம், எஸ்எம்எஸ் மூலயமா பேங்க்லேருந்து பேங்க்குக்கு வந்து நம்ம எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணேன் அப்படின்னா ஐ கேன் கெட் த பேலன்ஸ். ஸோ என்னோடய அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வேப் டெக்னாலஜி. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, வேப் டெக்னாலஜி, இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மொபைலில் இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு, யூஸிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு வி ஹாவ் அன் அப்ளிகேஷன். ஸோ தீஸ் ஆர் த மொபைல் பேங்கிங் ஆப்பரேஷன்ஸ் அவைலபிள் இன் டுடேஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். So next we are going to see about the internet banking. Internet banking is a collective term for, so internet banking அதாவது இன்டர்நெட் மூலயமா நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறதுனால அது என்னன்னு சொல்கிறாங்க, இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து எப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, இ பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங், விர்ச்சுவல் பேங்கிங். ஸோ விர்ச்சுவல் பேங்கிங் அப்படின்னா ஆப்பரேட் ஒன்லி நோ ஃபிசிக்கல் பிரான்ச்சஸ். ஸோ நம்ம இன்டர்நெட் மூலயமா நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ரேட் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறாங்க, விர்ச்சுவல் பேங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. டைரக்ட் பேங்க்ஸ், வெப் பேங்கிங் அண்ட் ரிமோட் பேங்கிங். ஸோ இப்படிலாம் என்னன்னு சொல்லுவாங்க, இன்டர்நெட் பேங்கிங்கை தே கேன் கால் லைக் திஸ். Internet banking allows customers of a financial institution to conduct various financial transactions on a secure website. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் பேங்கிங் மூலயமா many institutions they can able to do the transactions safely in the internet. This is a very fast and convenient way of performing any banking transactions. ஸோ நம்ம இன்டர்நெட் மூலயமா டிரான்சாக்ஷன் பண்ணுறதுனால we can able to do the transaction very fastly and very convenient way. It enables customers of a bank to conduct a wide range of financial transactions through its website. In fact, it is like a branch exclusively operating of an individual customer. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு கஸ்டமருக்கும் வந்து ஒவ்வொரு பிரான்ச் இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். So we can feel like that, so this website is only for me. So like that we can feel when we are doing the transaction through the internet.
The online banking system will typically connect to the core banking system operated by customers themselves, self-service banking. ஸோ நம்ம என்ன செய்கிறோம், இப்போது பேங்க்குக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா we want to depend the bank employees, but when we are doing the transaction through the internet, so we are doing the service ourselves. ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதை நம்மளே செஞ்சுக்கிறோம். இப்போ எனக்கு மணி சென்ட் பண்ணணுமா, நானே சென்ட் பண்ணுறேன். எனக்கு பேலன்ஸ் செக் பண்ணணுமா, நானே செக் பண்ணிக்கிறேன். இல்லை வேறு ஏதாவது queries எனக்கு இருக்கா, அது எல்லாத்தையும் அது என்னென்னு சொல்லி நானே தெரிஞ்சுக்கிறேன், நானே எல்லா ஒர்க்ஸும் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, செல்ஃப் சர்வீஸ் பேங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. Next we are going to see the advantages of using internet banking. The advantage of internet banking are that the payments are made at the convenience of the account holder and are assured by username and password. ஸோ இப்போது இன்டர்நெட் பேங்கிங் பார்த்திங்க அப்படின்னா, இன்டர்நெட் அப்படின்னா anybody can able to access the internet. அப்போது நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அது எப்படி சேஃபாக இருக்கும், செக்யூராக இருக்கும்னா, தட் கேன் பி ப்ரொடெக்டட் பை யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட அக்கௌண்ட்டு கூட கனெக்ட் ஆகும். That is, with the internet access it can be used from anywhere in the world at any time. ஸோ நான் என்ன பண்ணலாம், அந்த இன்டர்நெட் பேங்கிங் வெப்சைட் மூலயமா வேர்ல்டில் எந்த பிளேஸில் இருந்தாலும் சரி, எந்த டைமில் வேணாலும் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வச்சு என்னோடய அக்கௌண்ட்குள்ளே போயிட்டு ஐ கேன் ஏபிள் டு டூ த டிரான்சாக்ஷன். எனி ஸ்டாண்டர்ட் ப்ரௌசர், எக்ஸாம்பிள் கூகுள் க்ரோம் இஸ் adequate. ஸோ எந்த ப்ரௌசர் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ மெனி ப்ரௌசர்ஸ் ஆர் அவைலபிள், பட் மோஸ்ட் பாப்புலர் ப்ரௌசர் பார்த்திங்கன்னா கூகுள் க்ரோம். ஸோ மோஸ்ட்லி எல்லோரும் அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் என்ன பண்ணலாம், அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் கூகுள் க்ரோம் we have the browser Mozilla Firefox, Opera, Internet Explorer. So like this we have so many browsers are there. So by default we can use the Google Chrome. Internet banking does not need installing any additional software. ஸோ நான் இன்டர்நெட்டில் டிரான்சாக்ஷன் பண்ணணும், இன்டர்நெட் மூலயமா டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும், கூகுள் க்ரோம் ப்ரௌசர் இருந்தால் போதும். அதுக்குன்னு அடிஷ்னலாக ஏதாவது சாஃப்ட்வேர் எல்லாம் எதுவுமே நம்ம இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. அப்பார்ட் ஃப்ரம் ரெகுலர் டிரான்சாக்ஷன், இன்டர்நெட் பேங்கிங் போர்ட்டல் ப்ரொவைட்ஸ் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் ஆல் பேங்கிங் டிமாண்ட்ஸ் such as available balance, transaction statement, recent transaction, bill payment, blocking a card in case of theft or loss, information about other bank products like payment cards, deposit, loans, etc. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா we can do the regular transaction மட்டும் பண்ணுறது இல்லாமல் அந்த பேங்க் வெப்சைட் இருக்கு இல்லையா, அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, போர்ட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஹாவ் ஏ கம்ப்ளீட் கண்ட்ரோல். ஸோ எல்லா பேங்க்ஸோட கண்ட்ரோலும் பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டில் இருக்கும். இப்போது எனக்கு ஏதாவது பேலன்ஸ் எந்த பேங்க்குக்கு வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், டிரான்சாக்ஷன் பண்ணலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் அ யூசர் ஐடி அண்ட் அ பாஸ்வேர்டு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு செக் த பேலன்ஸ்னா தட் we can do it. தென் இப்போது எனக்கு ரீசெண்டாக நான் என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தட் ஆல்சோ we can do it. தென் we can pay the bill. சப்போஸ் என்னோடய கார்டு தொலைஞ்சு போச்சு, நான் அதை பிளாக் பண்ணணும் அப்படின்னா தட் சர்வீஸ் ஆல்சோ அவைலபிள். இல்லை எனக்கு மற்ற பேங்க்கோட ப்ராடக்ட்ஸோட பேமெண்ட் கார்ட்ஸு, டெபாசிட் இல்லை லோன்ஸ் அதை பற்றியாவது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தட் ஆல்சோ அவைலபிள். ஸோ தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் வி ஹாவ் இன் அ இன்டர்நெட் பேங்கிங். Out of 7.7 billion world population, roughly 3.2 billion have the internet access. So 7.7 billionல 3.2 பார்த்திங்கன்னா இன்டர்நெட் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. Thereby more than 50% of world population are accessed to internet banking. ஸோ இதில் 50% of people பார்த்திங்கன்னா they are using the internet banking for their transaction. Next we are going to see how to transfer the fund from இன்டர்நெட் பேங்கிங். அதாவது இன்டர்நெட் பேங்கிங் மூலயமா நம்ம எப்படி மணி சென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1, லாகின் டு நெட் பேங்கிங் அக்கௌண்ட் யூஸிங் யூனிக் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ப்ரொவைடட் பை த பேங்க் இயர்லியர். ஸோ நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு we have to login into the website with the help of user ID and password. ஸோ இந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு யார் ப்ரொவைட் பண்ணுவா அப்படின்னா நம்மளோட பேங்க் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. Step 2, add the beneficiary as a payee
to enable transfer of a fund. ஸோ பேயி பார்த்திங்க அப்படின்னா யார் வந்து மணியை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்கள பேயி அப்படின்னு சொல்லுவோம். யார் வந்து சென்ட் பண்ணுறாங்களோ அவங்கள பேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெனிஃபிஷியரியில் பார்த்திங்க அப்படின்னா we have to add a பேயி, add the beneficiary வந்து as a பேயி, அதாவது பெனிஃபிஷியரியை வந்து பேயி அப்படின்னு ஆட் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க அந்த பர்சன் யார் வந்து மணியை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், நேம், ஐஎஃப்எஸ்சி கோடு, then about the beneficiary are to be filled in the add new payee section. ஸோ இப்போ நான் பெனிஃபிஷியரி அப்படின்ற ஆப்ஷனில் பேயி அப்படின்னு ஆட் பண்ணேன் அப்படின்னா என்னாகும், அந்த பேய்க்கான ஆட் நியூ பேயி செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் டைப் பண்ணுவேன். டைப் பண்ணிங்க அப்படின்னா ஆல் த டீட்டெயில்ஸு ஆடட் இன்டு தட். ஸோ இங்கே வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்டு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் 3, ஒன்ஸ் த பெனிஃபிஷியரி இஸ் ஆடட். ஸோ பெனிஃபிஷியரி நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் தென் விச் சர்வீஸ் வி ஆர் கோயிங் டு யூஸ், எந்த மோட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத செலக்ட் பண்ணோம். ஆர்டிஜிஎஸ்ஸா இல்லை என்இஎஃப்டியா இல்லை ஐஎம்பிஎஸ்ஸா. ஸோ விச் ஒன் வி நீட் தட் வி ஹாவ் டு செலக்ட் இட். செலக்ட் த அக்கௌண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் மணி ஃப்ரம், select the payee, enter the amount to be transferred and add remarks optional. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்ணணும், we have to select the account. எந்த அக்கௌண்ட்லேருந்து நம்ம வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அந்த அக்கௌண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், யாருக்கு நம்ம சென்ட் பண்ண போகிறோமோ அவங்கள வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். தென் we have to enter the amount. எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம சென்ட் பண்ணுறோமோ அதையும் வந்து நம்ம என்ன செய்யணும், என்டர் பண்ணணும். ரிமார்க்ஸ் வந்து நமக்கு வேணும்னா நம்ம டைப் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம விட்டுடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கிளிக் ஆன் சப்மிட் பட்டனை. ஸோ நான் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணணும். Step 6, enter the OTP received to mobile number linked to the corresponding account to complete the transaction. ஸோ இப்போ வந்து ஓடிபி வந்து நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த எந்த மொபைல் நம்பரை நம்ம பேங்க்கில் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை வந்து நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா we can complete the transaction. Modern electronic fund transfers are secured by a personal identification number, PIN, one-time password, OTP, etc. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓடிபி இந்த பின் நம்பர்லாம் பார்த்தீங்க எதுக்காக அப்படின்னா நம்ம தானா, கரெக்டான பர்சன் தானா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மாடர்ன் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் வந்து செக்யூர்டாக இருக்கணும், நம்ம செக்யூர்டாக வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். தென் கரெக்ட் இப்போது என்னோடய அக்கௌண்ட் நம்பர் வச்சு வேறு யாராவது மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஓடிபி அண்ட் பின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓடிபின்னா ஒன் டைம் பாஸ்வேர்ட், பின் மீன்ஸ் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அண்ட் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ், அது என்னன்னு சொல்லுவாங்க, ஏசிஹெச் ப்ராசஸஸ் த பேமெண்ட்டு. தென் ஸோ இப்போ நம்ம ஓடிபியில் பின் நம்பர் வந்து என்டர் பண்ணதுக்கப்புறம் ஏசிஹெச் அது என்ன பண்ணும், இது ப்ராசஸ் த பேமெண்ட்டு. ஸோ நம்ம பண்ண டிரான்சாக்ஷனை வந்து ப்ராசஸ் பண்ணும். இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோட் IFSC is an 11-digit alphanumeric code issued by Reserve Bank of India to uniquely identify individual bank branches in India. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு IFSC கோட் வந்து இருக்கும். அதில் 11 டிஜிட் இருக்கும். ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்னா அதில் அந்த 11 டிஜிட்டில் ஆல்ஃபபெட்ஸும் இருக்கும், நம்பர்ஸும் இருக்கும். ஸோ எதுக்காக அப்படின்னா யார் வந்து இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இஷ்யூ பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு பேங்க்கையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த IFSC கோட் வந்து இஷ்யூ பண்ணாங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் டொமஸ்டிக் பேமெண்ட்ஸ். ஸோ இந்த IFSC கோட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், வித்தின் அவர் கண்ட்ரி we can do the payments. இன்டர்நெட் மூலயமா நம்ம என்ன பண்ணலாம், மணி வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். இப்போ நான் இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு யூஸ் த ஷிஃப்ட் கோட்ஸ். ஸோ ஷிஃப்ட் கோட் அப்படின்னு இருக்குது. அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் இன்டர்நேஷ்னல் பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஸோ இப்போது நம்ம கண்ட்ரிக்குள்ளே மட்டும் நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா IFSC கோட் இஸ் இனஃப். If I want to do the transaction international level means I need a shift code. ஸோ இந்த கோட்ஸ் வந்து யார் வந்து ஒவ்வொரு பேங்க்குக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. Y மீன்ஸ்
Through the IFSC code, they will identify which bank it is. So this video you learned about mobile banking and internet banking. Thank you, students.